ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் மார்னிங் ஃபிஷ்ஷிங் வந்திருக்கோம். பார்த்தீங்களா இல்லையா? அப்படி ஸ்பாட்டு பயங்கரமாக இருக்குது பாருங்கள். நம்ம தலைவர் பார்த்தீங்களா இல்லையா? அங்கே பாறையில் நிற்கிறாங்க பாருங்கள். அவருக்கு தான் போக போகிறோம். நல்லா இருக்குல்ல கடல், அமைதியாக இருப்பான். ஓகே, வீடியோ திறந்து பாருங்கள். போயிட்டு மீன் பிடிச்சா வீடியோ எடுத்து போகிறோம். எங்கள் தலைவர் டென்ஷன் ஆகுறாரு. டைம் ஆகுது சீக்கிரமாக வாண்டுறாரு. போயிட்டு பார்க்குறோம். மீன் மாட்டிச்சுன்னா கம்பல்சரி வீடியோ. இது மண்ணு மாதிரி தானே இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தா தண்ணி பாருங்கள், கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் பார்க்க முடியாது. அங்கே பாருங்கள், நடுவில் மீன் அடிக்குது பாருங்கள். இதெல்லாம் பார்க்க முடியாது. இங்கே பாருங்கள், கிறிஸ்டல் கிளியர், எல்லாம் தெளிவாக இருக்குது. தண்ணி சூப்பராக இருக்குது பாருங்கள். மீன் அடிக்குது, ஆனால் இது என்ன மீன் தெரியல. நம்ம போகிற லூரை மட்டும் எதுவுமே எடுக்க மாட்டேங்க. தெரியுது, அதை அடிக்குது பாருங்க. ஃபுல்லாக இருக்குது, பட் ஆனால் போகிற லூர் மட்டும் எடுக்க மாட்டேங்குது. என்னன்னு தெரில. தண்ணி சும்மா எப்படி இருக்குது பாருங்கள், பிக்சர் கிளியராக இருக்குது. சூப்பராக இருக்குது வாட்டர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா சன்ரைஸ் பயங்கரமாக இருக்குது பாருங்கள். கடல் அலை, காற்று, அது இல்லாமல் அங்கே நண்டுங்க பயங்கரமாக ஓடிட்டுருக்கு. பாருங்கள், நண்டு தெரியுதா? அங்கே லைட்டாக மேடாக தெரிஞ்சு பாருங்கள். அது எல்லாம் நண்டு தான். பாருங்கள், எல்லாமே நண்டு தான். பாருங்கள், ஓடுது பாருங்கள். பக்கத்தில் போனால் பிடிக்க முடியாது. சன்ரைஸ் எப்படி இருக்குது பாருங்கள், சும்மா சம்முன்னு இருக்குது. போடுறா டக்குன்னு என்னது பார்த்து நிற்க முடியல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், ஊழி அடிச்சிருக்கு. சின்ன சைஸ் தான், பட் பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. ஃபைட்டு பயங்கரமாக இருந்துச்சு. ஃபோனில் வேறு ஒழுங்காக எடுக்க முடியல. நீ இப்படியே போடுற டக்குன்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், போட்டில் போய் மீன் பிடிக்க போகிறாங்க. அங்கே ஒரு போட்டு போதா, அங்கே ஒரு போட்டு, இங்கே ஒரு போட்டு. நம்ம அங்கே பாருங்கள், கல் ரெண்டு போட்டுருக்காங்க. அங்கே 2 பேர் உட்காந்துருக்காங்க. அப்படியே இந்தாண்ட வந்தால் அதை பாருங்கள், இங்கே ஒருத்தர் போட்டுட்ருக்காரு. பார்ப்போம். அடுத்தது ஒரு ஃபிக்கர் லூர் ஒன்று எடுத்துருக்கேன். ஃபிக்கர் இது நல்ல ஆக்ஷன் வரும். பார்ப்போம் எதனா அடிக்குதான்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நம்மளால் அட்டர் லைட்டில் வச்சிட்டாரு. பாறை ஒன்று கத்துறான் பாருங்கள். ஊர் ஃபிஷிங் தான். கண்ணா அப்படியே வெயிலில் பலன்னு தெரியாம பாருங்க. நம்மளால் தான் பிடிச்சவர். ஓகே, நல்ல சைஸ். குடிக்கிறாங்க பாருங்கள், பயங்கரம். கையில் ஏறி போதும் நம்மளே. அடிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமாக. அப்படி வசதி இழுக்காதா? சரி, கழட்டிட்டு நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். மீன் மாட்டு தானே. இப்போ நீங்கள் பாருங்கள், எவ்வளோ நேரம் ட்ரை பண்ணி கரையில் அடிச்சிச்சு பாருங்க. முடியா நான் ஒரு நிமிஷம் மண்ணாக இருக்குது. ஓகே, போடுங்க. அது கும்பலாக இருக்குன்னு நினைக்கிறேன். டைம் 10 ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா எவ்வளோ பைக் நிற்கிதுன்னு. எல்லாம் எங்கே போயிருக்காங்கன்னா மீன் பிடிக்கிறதுக்கு. அடிக்கிற வெயில் தாங்க முடியல. நாங்கள் தான் கிளம்பி வந்துட்டோம். ஆனாலும் இன்னும் உக்காந்துருக்காங்க. எதுக்காக? அந்த மீனை பிடிக்கும் போது ஒரு ஹாப்பினஸ் வரும் பாருங்க. அது இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டது எல்லாம் மறந்துடும் பாருங்க. நாங்கள் கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம். அது நான் மீன் அடிக்குமா இல்லை வேறு ஸ்பாட்டுக்கு போகலான் இருக்கோம். போயிட்டு பிடிச்சா வீடியோ போடுறோம் பாருங்கள். வெயில் உட்காந்துட்டு பாருங்க. அவர் ஒருத்தர் அங்கே ஒருத்தர் அல்ட்ரா லைட் போடுறாரு. ஒரு ஆக்டிவிட்டியும் காணும். ஒரு மீன் எடுக்க மாட்டேன். வீட்டுக்கு போகலான்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க. எங்கால் மாட்டி அறுத்துட்டு கட்டுறது தான் அவருக்கு வேலை. இவர் தான் நல்லா பாருங்க. பார்த்தீங்களா? நான் பாருங்கள், பைட்டை போட்டு அவ்வளோ ராடை நிற்க வச்சாச்சு. முடியல, டயர்ட் ஆயிடுச்சு.
சைடில் மாட்டின்னு வராரு. பல கட்ட போராட்டத்துக்கு அப்புறம் பாருங்க பயங்கரம் பறக்குறான் காத்துலேயே. பவுல் ஷாட் அடிச்சு எடுத்துன்னு வந்து வாயில தான் பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு எங்கால எங்கேயோ மாட்டி தூக்கின்னு வந்திருக்காரு. வாயில வயிற்றுல அச்சு மீனா தூக்கிட்டு வரோம். அச்சினே நான் வெட்டி வெட்டி இதா இப்போதான் மாட்டுதா மாட்டுது. அதுதான் நீலாம் உக்காந்துருப்பல எல்லாம் மீன் அடிக்கலன்னா பல கட்ட போராட்டத்துக்கு அப்புறம் எங்கால பிடிச்சி நிறையா பெரிய மீன்லாம் வந்து அடிக்க மாட்டேங்குது. அப்படியா? ஆக்ஷன் ஒழுங்காக வர மாட்டேங்குது. அப்போ அந்த குட்டியில் மாற்றி போடு. அது அவ்வளோ தூரம் போகுமான்னு தெரியல. தூரத்தில் தான் இருக்குதுங்க, கிட்ட இருக்க மாட்டேங்குது. அவள் தான் எல்லா லூருக்கு மாறுங்க. ஓகே யூ கேன் கோ நவ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனல். அவள் தான் ஒரு 4 மீன் தான் பிடிச்சோம். அவள் தான் மாட்டிச்சு. டைம் ஆகி போச்சா, வெயில் தாங்க போது எல்லாம் கத்துறாங்க. ஊதி பார்த்தீங்களா பயங்கரமாக இருக்குது. நவரும் தூண்டில் முடிச்சிருக்காங்க. ஜிபியா தூண்டில் முடிச்சிருக்காங்க. முள்ளு போய் ஏழு கம்மியாக தான் இருக்கும். சும்மா ஒரு பிரச்சனை இல்லை. கம்பியில் பிடிச்சிருக்காங்க. வந்துட்டோம். பிடிச்ச மீன் 10ல் காசிமேட்டுக்கு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மீன் பிடிக்க முடியல. நம்ம பிடிச்ச மீன் இது வாங்கியாச்சு. உயிரை வாங்கணும் மீன் பிடிக்கிறதுக்கு. பிடிச்ச நான் பிடிச்ச மீன் அதுதான்